எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 22ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கவனிங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நாட்டின் 22வது இந்திய மேலாண்மை கல்வி நிறுவனம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, குவஹாத்தி. இணையவழி விளையாட்டு மேம்பாட்டு மற்றும் ஒழுங்குமுறை சட்ட மசோதா 2025 முக்கிய அம்சங்களில் சரியானது. ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைத்தும். இணையவழி விளையாட்டை நடத்தினால் 3 ஆண்டுகள் வரை சிறை, விளம்பரம் செய்பவர்களுக்கு 2 ஆண்டுகள் வரை சிறை, மீண்டும் அதே குற்றத்தை செய்பவர்களுக்கு 2 கோடி வரை அபராதம். ஸோ அனைத்துமே கரெக்ட். இந்திய விமானப்படைக்கு 97 தேஜஸ் போர் விமானங்கள் எந்த நிறுவனத்திடமிருந்து கொள்முதல் செய்ய ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம். சமீபத்தில் அக்னி 5 பாலிஸ்டிக் ஏவுகணை சோதனை வெற்றிகரமாக எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் பி, சந்திப்பூர், ஒடிசா மைதன் சந்திப்பூர். பிரதமர் முதல்வர்கள் பதவி பதிப்பு மசோதா எத்தனை பேர் கொண்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 31 உறுப்பினர்கள். கஜகஸ்தானில் நடைபெற்ற ஆசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் அனந்தத் சிங் நருகா டேஷ் பதக்கம் வென்றார். ஆன்சர் தங்கப்பதக்கம். சீனியர் தேசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் பி, சென்னை. தமிழ்நாடு சுகாதார அறக்கட்டளையின் தலைவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர். விடுதலை போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் நினைவு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆகஸ்ட் 20ஆம் தேதி. நல்லிணக்க தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஆகஸ்ட் 20ஆம் தேதி. அடுத்து இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். சரி கவனிங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உலகிலேயே யானைகள் இறப்பு விகிதத்தில் முதலிடம் பிடித்த நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, இலங்கை. ஸோ உலகிலே பார்த்தீங்கன்னா யானைகள் இறப்பு அதிகமாக நிகழக்கூடிய நாடாக இலங்கை நாடு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. ஸோ யானைகள் இறப்பு அதிகமாக உலகத்தில் எங்கே நடக்குது அப்படின்னா இலங்கையில். இந்த வருஷம் மட்டுமே பார்த்தீங்கன்னா 288 யானைகள் இதுவரைக்கும் உயிரிழந்திருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் இதே மாதிரியான இது 10 இயர்ஸுக்கு தொடர்ந்துச்சு அப்படின்னா இலங்கையில் யானைகளே இருக்காத நிலைமையானது ஏற்படும் அப்படின்னும் தெரிவிக்கிறாங்க. ஏன் யானைகள் இறப்பு இங்கே அதிகரிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கும் யானைகளுக்கும் இடையிலான மோதல். இன்னொன்று சுற்றி மின்வெளிகள் அமைக்கிறாங்க. ஸோ அந்த மின்வெளிகளில் பார்த்தீங்கன்னா சாக்கடிச்சு உயிரிழக்கிறது, நெக்ஸ்ட் விஷம் வைக்கிறது, விஷ தாவரங்களை உண்றது, இந்த மாதிரியான காரணங்களால் உயிரிழப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த ரீசன் நியூஸ், தமிழ்நாட்டில் யானைகளோட எண்ணிக்கை அப்படிங்கிறது 2961 உயர்ந்திருக்குன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. நம்ம நாட்டில் பனிச்சிறுத்தைகளோட எண்ணிக்கை 718 இருக்கு. இதில் அதிகமாக லடாக்ல தான் பனிச்சிறுத்தைகளோட எண்ணிக்கை இருக்கு. அடுத்த 16வது ஆசிய சிங்கங்கள் கணக்கெடுப்பு மே மாதம் நடத்தப்பட்டது. அதன்படி லாஸ்ட் 5 இயர்ஸ்ல குஜராத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆசிய சிங்கங்களோட எண்ணிக்கை 891 அதிகரிச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி 674 இருந்துச்சு, அது 891 அதிகரிச்சிருக்கு ஆசிய சிங்கங்களோட எண்ணிக்கை. அடுத்து இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் நதிநீர் டால்பின்கள் கணக்கெடுப்பு நடத்திருக்காங்க உலகிலே முதன்முறையாக. அதன்படி இந்தியாவில் எவ்வளோ டால்பின்கள் இருக்குன்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னா 6327 டால்பின்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணக்கெடுப்புல தெரிய வந்திருக்கு. அதில் அதிகமாக உத்தரப்பிரதேசத்துல தான் டால்பின்கள் இருக்கு. அடுத்து தமிழ்நாட்டில் பறவை இனங்கள் 798 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க, கணக்கெடுத்திருக்காங்க. அடுத்து கழுகுகள் கணக்கெடுப்பின் படி பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்துல தான் அதிகமான கழுகுகளானது இருக்கு. எவ்வளோ இருக்குன்னா 12981 கழுகுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து மொத்த புலிகளோட எண்ணிக்கை நம்ம நாட்டில் 3682 அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. இரண்டாவது கேள்வி, காலை உணவு திட்டமானது நகரங்களில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் எந்த நாளில் தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆகஸ்ட் 26ஆம் தேதி. ஸோ இந்த வருஷம் வர ஆகஸ்ட் 26ஆம் தேதி இப்போ நகர்ப்புற பகுதிகளில் இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் இந்த காலை உணவு திட்டமானது விரிவாக்கம் செய்யப்படும் சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் ஆகஸ்ட் 26ஆம் தேதி சென்னையில் தொடங்கி வைக்க போறாங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியலாக இந்த ஸ்கீம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் 1லேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள், தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு தொடங்கினது தான் இந்த ஸ்கீம். ஃபர்ஸ்ட் ஒரு 1500 பள்ளிகளில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எப்போனா 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி. செப்டம்பர் 15ங்கிறது அண்ணாவுடைய பிறந்த நாள். அப்போ தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க. எங்கே? மதுரையில் நெல்பேட்டையில் தொடங்கி வச்சிருப்பாங்க.
ஸோ இந்த திட்டத்தின் கீழ் அரசு பள்ளிகள், அதாவது ஒரு 1500 பள்ளிகளில் இந்த ஸ்கீம் தொடங்கியிருப்பாங்க. தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு காலையில் உணவு இலவசமாக வழங்குவதற்காக. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி ஒரு 30,000 பள்ளிகளுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதன்படி மொத்தமாக இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா 30,992 பள்ளிகளில் பயிலக்கூடிய 18.50 லட்சம் மாணவர்கள் பயன்பெற்றாங்க இந்த திட்டம் மூலமாக. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், அரசு உதவி பள்ளி, அதாவது உதவி பெறும் பள்ளிகளுக்கும் இந்த திட்டத்தை விரிவாக்கம் செய்யலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஊரக பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு இந்த திட்டமானது விரிவாக்கம் செய்யப்பட்டது. ஸோ அது எப்போனா போன வருஷம் 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி, அதாவது காமராஜருடைய பிறந்த நாளில் இந்த ஸ்கீமை எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. அதாவது 3995 ஊரக பகுதிகளில் உள்ள கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கு இந்த ஸ்கீமை எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. இதன் மூலமா 2.23 லட்சம் மாணவர்கள் பயன்பெற்றாங்க. இப்போ என்ன பண்றாங்கன்னா, நகர்ப்புறங்கள்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கும் இந்த ஸ்கீமை எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. வர ஆகஸ்ட் 26ஆம் தேதி இந்த ஸ்கீமை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சென்னையில மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய புனித சூசையப்பர் தொடக்கப்பள்ளியில தொடங்கி வைக்க போறாங்க. ஸோ எத்தனை ஸ்கூல்ல இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க அப்படின்னா 2340 அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளிகள்ல வந்து நகர்ப்புறத்துல தொடங்க போறாங்க. ஸோ இந்த திட்டத்துக்காக நடப்பு நிதியாண்டுல எவ்வளவு ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 600 கோடி காலை உணவு திட்டத்துக்காக பட்ஜெட்ல ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க, தமிழ்நாடு பட்ஜெட்ல. ஸோ இப்போ நகர்ப்புறத்தில் இதை விரிவாக்கம் செய்யறதுனால 3.05 லட்சம் மாணவர்கள் இன்னும் பயன்பெறுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த தொடக்க விழா, இந்த ஸ்கீமுடைய தொடக்க விழாவில் பார்த்தீங்கன்னா சிறப்பு விருந்தினராக பஞ்சாபுடைய முதலமைச்சர் பகவந்த் மான் வந்து பங்கேற்பார் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஆகஸ்ட் 26ஆம் தேதி. இந்த திட்டத்தினால என்ன பயன் ஏற்படுதுன்னா, குழந்தைகளுடைய கற்றல் திறனானது மேம்பட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, தொடர்ந்து பள்ளிக்கு வருகை தருவது, இந்த சாப்பாடு கொடுக்கறதுனாலே வந்து வருவாங்க இல்லையா, ஸோ மாணவ மாணவிகளுடைய எண்ணிக்கையானது அதிகரிச்சிருக்கு, பள்ளிக்கு வருகை புரிவது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. மூன்றாவது கேள்வி, எந்த மாநிலத்தில் 18 வயதுக்கு மேற்பட்டோருக்கு முதல் முறை ஆதார் அட்டை கிடையாது என அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் அசாம். அசாம் மாநிலத்துடைய முதலமைச்சர் ஹிமந்த விஸ்வ சர்மா அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அசாம் மாநிலத்தில் 18 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு முதல் முறை ஆதார் கார்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. எதுக்காகனா, இப்போ சட்டவிரோதமாக அசாம் மாநிலத்துக்குள்ள நுழைஞ்சு இங்கே குடியுரிமை பெறுவதற்காக அவங்க முயற்சி மேற்கொள்றாங்கன்னா அதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு முறையை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. ஸோ 18 வயதுக்கு மேற்பட்டவங்களா இருக்காங்க அப்படின்னா அவங்க முதல் முறை ஆதார் அட்டை பெற முடியாது, அவங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அசாம்ல அறிவிச்சிருக்காங்க. இது அக்டோபர் மாதத்துலேருந்து இது அமலுக்கு வரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஒரு சில பேருக்கு மட்டும் விதிவிலக்கு அளிச்சிருக்காங்க. 1 வருஷத்துக்கு தேயிலை தோட்ட பழங்குடியினர், பிற பழங்குடியினர், பட்டியலினத்தவருக்கு மட்டும் இந்த விஷயத்துலேருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு 1 வருஷத்துக்கு. ஸோ எதுக்காக இந்த மாதிரி 18 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு முதல் முறை ஆதார் அட்டை வழங்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, சட்டவிரோதமாக அங்கே அசாம் மாநிலத்துக்குள்ள நுழைஞ்சவங்க இந்திய குடியுரிமை பெறுவதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா வங்கதேசத்திலேருந்தே சட்டவிரோதமாக அசாமுக்கு தான் அதிகமான பேர் வராங்க. ஸோ அவங்க இந்திய குடியுரிமையை பெறுவதை தடுக்கணுங்கிறதுக்காக. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் சார்பில் தான் இந்த ஆதார் அட்டை அப்படிங்கிறது வழங்கப்படுது. இந்த தனித்துவ அடையாள ஆணைய நடைமுறைப்படி ஆதார் பதிவுக்கு வயது கட்டுப்பாடு எதுவும் கிடையாது. இப்போ 18 வயதுக்கு மேற்பட்டவங்க வாங்கக்கூடாதுன்னு சொல்ற மாதிரி எந்த ஒரு வயது கட்டுப்பாடும் கிடையாது இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்துடைய நடைமுறைப்படி. ஆதார் அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2009ஆம் ஆண்டு ஜனவரி 28ஆம் தேதி. ஆதார் அப்படிங்கிறது இந்தியாவில் உள்ள ஒரு நபருடைய அடையாளமாக கருதப்படுது. அவர் இங்கே தான் வசிக்கிறாரு அப்படிங்கிறதுக்கான முகவரிக்கான ஆதாரமாகவும் இந்த ஆதார் இருக்கு. ஸோ ஆதார் அப்படிங்கிறது ஒரு 12 இலக்க தனித்துவமான அடையாள எண். ஸோ ஒரு தனிநபருடைய முழு வாழ்க்கைக்கும் அந்த ஆதார் வந்து செல்லுபடியாகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வங்கி கணக்கு, பாஸ்போர்ட்டு, அப்புறம் நம்ம ஆன்லைனில் டிக்கெட் பதிவு செய்கிறது, இதுக்கு எல்லாத்துக்குமே ஆதார் வந்து ரொம்ப அவசியமாக தேவைப்படுது. 4வது கேள்வி, கூட்டு நெரிசல் மேலாண்மை சட்ட மசோதா எந்த மாநிலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, கர்நாடகா. ஸோ கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா இப்போ கூட்டு நெரிசல் மேலாண்மை சட்ட மசோதாவானது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. நம்ம ரீசனாக பார்த்துருப்போம், அதாவது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி, ஆர்சிபி அணி வந்து 18வது சீசன் ஐபிஎல் போட்டியில் சாம்பியனாக இருக்காங்க முதன்முறையாக அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான செலிப்ரேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து உயிரிழந்துட்டாங்க அந்த கூட்ட நெரிசலில்.
ஸோ அதை அடுத்து தான் கர்நாடக மாநில சட்டப்பேரவையில் கூட்ட நெரிசல்களை கட்டுப்படுத்துறதுக்காக கூட்ட நெரிசல் மேலாண்மை மசோதா அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா 7000க்கும் குறைவான மக்கள் கூடக்கூடிய நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னா அதுக்கு காவல் நிலையத்துடைய பொறுப்பாளர் வந்து அனுமதி அளிச்சாதான் அவங்க கூடலாம். அடுத்து 7000க்கும் அதிகமான மக்கள் கூடக்கூடிய ஒரு நிகழ்ச்சியா இருக்கு, 50,000க்கு கம்மியாக 7,000க்கு அதிகமாக மக்கள் கூடக்கூடிய ஒரு நிகழ்ச்சியா இருக்குன்னா அதுக்கு துணை காவல் கண்காணிப்பாளருடைய அனுமதியை பெறணும். 50,000 மக்களுக்கும் அதிகமான பேர் கூடுறாங்கன்னா அதுக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மாநகர காவல் ஆணையத்தை விண்ணப்பிச்சு அதுக்கான அனுமதியை பெறணும். இந்த மாதிரியான விதிகளை அவங்க மதிக்காம நடக்கிறாங்க அப்படின்னா 3-7 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை, 1 லட்சம் அபராதம் வழங்கப்படும் அப்படின்னு அந்த மசோதால குறிப்பிட்டிருக்காங்க. அதுல உயிர் சேதம் ஏற்படும்னா 10 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை விதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. கூட்டத்துல வதந்திகளை பரப்பி ஒரு இன்னும் நெரிசலை ஏற்படுத்துறது, ஒரு கலவரத்தை ஏற்படுத்துற மாதிரியாக தூண்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 3 ஆண்டுகள் சிறை, 50,000 ரூபாய் அபராதம் வழங்கப்படும் அப்படின்னும் இந்த மசோதால இடம்பெற்றிருக்கு. 5வது கேள்வி, இந்திய குத்துச்சண்டை சம்மேளனத்தின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் சி, அஜய் சிங். ஸோ இப்போ இந்திய குத்துச்சண்டை சம்மேளனத்துடைய தலைவராக அஜய் சிங் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் 3வது முறையாக இந்திய குத்துச்சண்டை கூட்டமைப்புடைய தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. இவர் வந்து ஸ்பைஸ் ஜெட் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துடைய தலைவராக இருக்காரு. அடுத்த ரீசன் நியூஸ், சமீபத்தில் ரயில்வே பாதுகாப்பு படை, அதாவது ரயில்வே போலீஸ் ஃபோர்ஸ் ஆர்பிஎஃப் முதல் பெண் தலைமை இயக்குனராக சோனாலி மிஸ்ரா வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இந்திய கடற்படையில முதல் பெண் போர் விமானியாக நியமிக்கப்பட்டவங்க யாருன்னா ஆஸ்தா புனியா. ஆப்பிள் நிறுவனத்துடைய புதிய தலைமை செயல்பாட்டு அதிகாரியாக சஃபி கான் வந்து பொறுப்பேற்றிருக்காரு. எல்ஐசியுடைய புதிய நிர்வாக இயக்குனராக ஆர் துரைசாமி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்திய காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையத்துடைய புதிய தலைவராக அஜய் சேத்தை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. 6வது கேள்வி, ஆசிய துப்பாக்கி சுடும் சாம்பியன்ஷிப் போட்டியில் மான்சி ரகுவன்ஷி டேஷ் பதக்கம் வென்றார். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தங்கப்பதக்கம். ஸோ இப்போ கஜகஸ்தான்ல ஆசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெறுது. அதுல மான்சி ரகுவன்ஷி வந்து தங்கப்பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. சரி கவனிங்க. ஸோ கஜகஸ்தான்ல ஷிம்கெண்ட் அப்படிங்கிற ஒரு சிட்டியில தான் இந்த ஆசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டி நடக்குது. அதுல ஜூனியர் மகளிர் ஸ்கீட் பிரிவுல இந்திய வீராங்கனை மான்சி ரகுவன்சி தங்கப்பதக்கம், யஷஸ் விரத்தோர் வந்து செகண்ட் பிளேஸ் வெள்ளி பதக்கம். அடுத்து ஜூனியர் ஆடவர் ஸ்கீட் பிரிவுல பாத்தீங்கன்னா ஹர்மோர் சிங் வந்து வெள்ளி பதக்கம், ஜோதிராதித்ய சிங் வந்து வெண்கல பதக்கம். 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் ஆடவர் பிரிவுல ஹிமான்ஷு தலான், அபினவ் ஷா, அப்புறம் நரேன் பிரணவ் இவங்க அடங்கிய இந்திய அணி தங்கப்பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் ஜூனியர் ஆடவர் தனிநபர் பிரிவில் இந்திய வீரர் அபினவ் ஷா வந்து தங்கப்பதக்கம் வின் பண்ணியிருக்காரு. 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் ஆடவர் பிரிவில் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் பபுதா, நெக்ஸ்ட் வந்து ருத்ரான்ஷ் பாட்டில், கிரண் அங்குஷ் யாதவ் இவங்க அடங்கிய இந்திய அணி வந்து தங்கப்பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து 7வது கேள்வி, லக்பதி திதி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2023ஆம் ஆண்டு தான் லக்பதி திதி திட்டம் இப்படின்னு கேட்கலாம், அல்லது லட்சாதிபதி சகோதரிகள் திட்டம் அப்படின்னு உங்களுக்கு கேட்கலாம். ஸோ நேம் வந்து அப்படியும் கேட்கலாம் இப்படியும் கேட்கலாம். எதுக்காக அப்படின்னா பேர்லேயே பாருங்க லட்சாதிபதினு இருக்கு, அதாவது பெண்கள் சுய உதவி குழுக்களை சேர்ந்த பெண்களை ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிற வகையில் லட்சாதிபதிகளாக மாற்றணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த திட்டத்தில் ஒரு 3 லட்சம் லட்சாதிபதி பெண்களை உருவாக்குறதுக்கு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. எப்போ தொடங்கினாங்க? 2023ஆம் ஆண்டு பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கணும் அப்படிங்கிற வகையில் இந்த ஸ்கீம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா மகளிர் சுய உதவி குழுக்களை சேர்ந்த பெண்கள் வந்து தொழில் தொடங்குறதுக்காக கடன் உதவி கொடுக்குறாங்க. தொழில் தொடங்குறதுக்கான தொழில் பயிற்சிகளும் வழங்கப்படுகிறது. சுய உதவி குழுக்களை சேர்ந்த பெண்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி, அவங்களுக்கான கடன் 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் மானியத்துடனான கடன்லாம் வழங்குறாங்க. இந்த ஸ்கீம் எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படுதுன்னா ஊரக மேம்பாட்டு அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட். அடுத்து லட்சாதிபதி பெண்கள் திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு குறைந்தபட்சம் 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் நிலையான வருமானத்தை பெறக்கூடிய ஒரு 3 லட்சம் சுய உதவி குழு பெண்களை உருவாக்குறதுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இவங்க தொழில் தொடங்குறதுக்கு வட்டி இல்லா கடன் கொடுக்குறாங்க. எத்தனை வயதுடைய பெண்கள் இந்த ஸ்கீம்ல பயன்பெறலாம் அப்படின்னா 18லேருந்து 50 வயது வரை உள்ள பெண்கள். 8வது கேள்வி, U20 உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவில் காஜல், தபஸ்யா ஆகியோர் டேஷ் பதக்கம் வென்றனர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தங்கப்பதக்கம். ஸோ இப்போ சமீபத்தில் நடைபெற்ற U20 உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில்
நம்ம இந்திய வீராங்கனை காஜல் 72 கிலோ பிரிவில் தங்கப்பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. 68 கிலோ எடை பிரிவில் தபஸ்யா பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சிருஷ்டி பார்த்தீங்கன்னா வெள்ளி பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. இந்த போட்டி எங்கே நடந்திருக்குன்னா சாமோகோ அப்படிங்கிற சிட்டியில தான் வந்து நடந்திருக்கு. அடுத்து மகளிர் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் பார்த்தீங்கன்னா சீனாவின் ஷாங்ஷோ வந்து ஹோஸ்ட் பண்ண போறாங்க. சீனால ஷாங்ஷோ நகரத்துல தான் இந்த போட்டியானது நடக்க போகுது செப்டம்பர் 5லேருந்து 14 வரைக்கும். உங்களுக்கான கொஸ்டின், இப்போ 13வது மகளிருக்கான ஒரு நாள் உலக கோப்பை போட்டியை எந்த நாடு நடத்த இருக்கு? இதுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணிருங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். அடுத்து யுஎஸ் ஓபன் டென்னிஸ் போட்டி கலப்பு இரட்டையர் பிரிவில் எந்த நாட்டை சேர்ந்த சாரா எரனி ஆண்ட்ரியா சாம்பியன் பட்டம் வென்றனர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ இத்தாலி. ஸோ இப்போ யுஎஸ் ஓபன் அப்படிங்கிறது ஒரு கிராண்ட் ஸ்லாம் போட்டி. ஸோ ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா 4 கிராண்ட் ஸ்லாம் போட்டி அப்படிங்கிறது நடக்குது. ஸோ ஃப்ரெஞ்ச் ஓப்பன், அப்புறம் விம்பிள்டன், அப்புறம் யூஎஸ் ஓப்பன், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் யூஎஸ் ஓப்பன் போட்டியில் இந்த தடவை தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து டபுள்ஸ் கேட்டகரி வந்து இதுக்கு முன்னாடி சிங்கிள்ஸ், அதாவது ஆடவர் ஒற்றையர் அப்புறம் மகளிர் ஒற்றையர் பிரிவு இந்த மாதிரி போட்டியை தான் நடத்திருக்காங்க பிரிவில். முதன்முறையாக கலப்பு இரட்டையர் பிரிவு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் சாரா எர்ரனியும் ஆண்ட்ரியாவும் சாம்பியனாக இருக்காங்க, இத்தாலி நாட்டை சேர்ந்தவங்க. ஸோ சாரா எரனி ஆண்ட்ரியா இத்தாலி நாட்டை சேர்ந்தவங்க நியூயார்க்கில் நடைபெற்ற யூஎஸ் ஓப்பன் போட்டியில் சாம்பியனாக இருக்காங்க. 10வது கேள்வி, லிபுலே கணவாய் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி உத்தரகாண்ட். உத்தரகாண்ட்ல தான் லிபுலே கணவாய் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. இப்போ எதுக்காக இந்த லிபுலே கணவாய் பற்றி பார்க்குறோன்னா, இப்போது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா அந்த லிபுலே கணவாயில் வந்து வர்த்தக நடைமுறைகள் அப்படிங்கிறது ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பாங்க. மறுபடியும் தொடங்குறதுக்கு இப்போ முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இதை அடுத்து பார்த்தீங்கன்னா நேபாள வெளியுறவு அமைச்சகம் வந்து ஆட்சேபம் தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த லிபுலே கணவாய் அப்படிங்கிறது எங்கள் நாட்டுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு உரிமையை கோருறாங்க நேபாளம் நாடு. அதுக்கு நம்ம இந்தியா வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ லிபுலே கணவாயில் பார்த்தீங்கன்னா 1954ஆம் ஆண்டுலேருந்தே அந்த கணவாய் வழியா இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே எல்லை தாண்டிய வர்த்தகம் அப்படிங்கிறது நடக்குது. இப்போ வந்து நேபாளம் அதுக்கு உரிமை கோர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் 2020 பார்த்தீங்கன்னா இந்த லிபுலே கணவாயும் சேர்த்து அவங்க மேப்ல வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க நேபாளம். ஸோ இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. லிபுலே கணவாய் எங்கே இருக்கு? உத்தரகாண்ட்ல இருக்கு. 11வது கேள்வி, ஜிஎஸ்டி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2017ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 1 தேதி தான் ஜிஎஸ்டி குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ், அதாவது சரக்கு மற்றும் சேவை வரி அப்படிங்கிறது தொடங்கப்பட்டது 101வது திருத்த சட்டத்தின் கீழ். ஸோ ஜிஎஸ்டி நடைமுறையின் கீழ் பார்த்தீங்கன்னா 5%, அப்புறம் 12%, அப்புறம் 28%, அப்புறம் 18% அப்படின்னு சொல்லிட்டு 4 விகிதங்களில் வரியானது விதிச்சுட்டு வந்தாங்க. இப்போ இதில் 12%, 28% நீக்கிறதுக்காக சமீபத்தில் பரிந்துரை அளிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். அந்த பரிந்துரையை பார்த்தீங்கன்னா நிதியமைச்சர்கள் குழு வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காங்க ஏற்று. ஸோ அப்போது இந்த 2 வரி விகிதங்களும் நீக்கப்படும். ஸோ 12% விதிச்ச நிறைய பொருட்களுக்கு பார்த்தீங்கன்னா 5% தான் இனிமேல் வந்து வரி விதிக்க போகிறாங்க. அப்புறம் 28% உள்ளது 18%க்கு மாறும். இந்த மாதிரி வரி குறையிறதுக்கான அதிக வாய்ப்பு, இதனால நிறைய பேர் பயன்பெறுவாங்க. ஸோ அந்த நடைமுறைக்கு என்ன பேர் சொல்கிறாங்கன்னா ஜிஎஸ்டி 2.0, அடுத்த தலைமுறைக்கான ஜிஎஸ்டி சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வரி விதிக்கிறாங்க இல்லையா, 5%ல் 7% வருவாய் கிடைக்குது, 18% வரி விகிதத்தில் 65% வருவாய் கிடைக்குது, 12%ல் 5%, 28%ல் 11% வருவாயும் நமக்கு கிடைக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 12%, 28% இப்போ நீக்கினாங்க அப்படின்னா மற்ற இதுக்கு இப்போ ஏற்கனவே ஃபாலோ பண்ணுற 5%, 8% விதிப்பாங்க. இதனால நிறைய பேர் பயன்பெறுவாங்க. 90% பொருட்களுக்கு நமக்கு வரியானது குறையும். அடுத்த ஷார்ட் நியூஸ், நாடாளுமன்றத்தில் 12 மசோதாக்கள் இப்போ நிறைவேற்றிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இணையவழி விளையாட்டு ஒழுங்குமுறை மசோதா இப்போ மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டிருக்கு. விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்புவதற்காக இஸ்ரோ வந்து ககன்யான் திட்டம் மேற்கொண்டிருக்காங்க. அதுக்காக அனுபவ பயிற்சியாக தான் இப்போ சுபான்சு சுக்லா ஆக்சிம்போ திட்டத்தின் கீழ் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ரஷ்யாவிலேருந்து ஏவப்படக்கூடிய சோயூஸ் அப்புறம் க்ரூ டிராகன் இந்த 2 விண்கலத்திலுமே பயிற்சி பெற்றிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ 26ஆம் தேதி தமிழ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அப்கமிங் எக்ஸாமுக்காக குரூப் 4 எக்ஸாமுக்காக நம்ம ஹோல் டெஸ்ட் பேட்ச் வந்து செப்டம்பர் 5ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம். கரண்ட் அஃபேர்ஸ் ஒவ்வொரு மந்த்துக்கும் நம்ம மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் PDF ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களுக்கு எந்த மந்த் வேணுமோ அதை பை பண்ணிக்கலாம். அதுக்கான ப்ரைஸ் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இப்போது அப்கமிங் 1 இயர் வேணும் அப்படின்னா அதுக்காக சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் செப்டம்பர் 12ஆம் தேதி 9ஆம் தேதி. அதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 750. ஸோ அதாவது டெய்லி PDF, மந்த்லி PDF, வீக்லி டெஸ்ட்டு, மந்த்லி டெஸ்ட் அதில் ப்ரொவைட் பண்ணுவோம். இப்போ செப்டம்பர் 1லேருந்து
நெக்ஸ்ட் இயர் ஆகஸ்ட் 31 வரைக்கும் 1 இயருக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அதில் ப்ரொவைட் பண்ணுவோம். ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், யூபே நம்பருக்கு பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா உங்களை ஜாயின் பண்ணிடுவோம். வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியோ கேட்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது. இப்போ ரிவிஷன் பார்க்கலாம். உலகிலேயே யானைகள் இறப்பு விகிதத்தில் முதலிடம் பிடித்த நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் பி இலங்கை. காலை உணவு திட்டமானது நகரங்களில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் எந்த நாளில் தொடங்கப்படுகிறது? ஆன்சர் ஆகஸ்ட் 26ஆம் தேதி. எந்த மாநிலத்தில் 18 வயதுக்கு மேற்பட்டோருக்கு முதல் முறை ஆதார் அட்டை கிடையாது என அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ அஸ்ஸாம். கூட்ட நெரிசல் மேலாண்மை சட்ட மசோதா எந்த மாநிலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி கர்நாடகா. இந்திய குத்துச்சண்டை சம்மேளனத்தின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி அஜய் சிங். ஆசிய துப்பாக்கி சுடும் சாம்பியன்ஷிப் போட்டியில் மான்சி ரகுவன்ஷி டேஷ் பதக்கம் வென்றார். ஆன்சர் ஆப்ஷன் ஏ தங்கப்பதக்கம். லக்பதி திதி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2023ஆம் ஆண்டு. U20 உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் காஜல் தபஷ்யா ஆகியோர் டேஷ் பதக்கம் வென்றனர். ஆன்சர் தங்கப்பதக்கம். US ஓபன் டென்னிஸ் போட்டியில் கலப்பு இரட்டையர் பிரிவில் எந்த நாட்டைச் சேர்ந்த சாரா எர்ரனி ஆண்ட்ரியா சாம்பியன் பட்டம் வென்றனர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ இத்தாலி. லிபுலே கணவாய் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி உத்தரகாண்ட். GST எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2017ஆம் ஆண்டு. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.